ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமதான்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஹரிஸை வேற மாதிரி இன்னோவேஷனா சூப்பரா மாத்தலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஹரிஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் நிறையாவே கிடைச்சிரும். அரபிஸ் வந்து ஏகப்பட்ட காம்பினேஷனோட சாப்பிடுவாங்க. நான் எப்படி சாப்பிடுவேன்னா, மீன் குழம்பு வச்சு நல்லா களி மாதிரி உருட்டி உருட்டி போட்டுருவேன் நானு. அதுக்கு பிளான் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறப்ப ஹரிஸ் கிடைச்சா பரவாயில்ல, இல்லாதப்ப இந்த மாதிரி ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் கலரி மசாலா சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கலரி மசாலா இல்லைன்னா நீங்க கறி குழம்புக்கு என்ன போடுவீங்களோ அதே மசாலா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 kg இருக்கு. நான் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா மசாலா பொடியோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதுவரை செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கப்புறம் ஹரிஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். ஹரிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஹலீம் டோட்டலா மசாலாலாம் போட்டு ரொம்ப டேஸ்டா அது டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஹரிஸை வந்து ஒண்ணு விட்டு தங்கச்சி ஹலீமா தான் மாத்த போறோம். இப்போ ஹரிஸ் வந்து சூடா இருக்கும்போது இந்த ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லா கெட்டியா இறுகிரும். அது தனித்தனியா உதுத்து விட்டு எல்லா சைடும் மசாலா ஒட்டுற மாதிரி பண்ணணும். அதுதான் அதோட பெரிய டாஸ்கேவும். டேஸ்ட் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. லாஸ்டா ஒரு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில், நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நோம்பு டைம்ல கண்டிப்பா ஹரிஸ் எப்படியாவது கிடைச்சிடும். கட்டாயம் ஒன் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.